எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான அரைச்சி விட்ட காய் குழம்பு. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பே தோத்து போயிடும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டில். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பத்தை தேங்காய் பெரிசு. அதை இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, 3 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு தட்டினது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் அந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கு மேலே காய்கறி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை சிம்மில் ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போது இந்த அளவு நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது நல்லா கலர் கொடுக்கும். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் நல்லா கலந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தக்காளி, வெங்காயம், தேங்காய் பத்தை, அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இப்போ இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. இது ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த அளவே போதுமானது. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு முறை இப்படி லைட்டாக கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான அரைச்சி விட்ட காய் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வெஜிடேரியன் டேஸில் என்ன பண்ணுறதுன்றப்போ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.